ஸோ அப்போ திமுகவின் செயல்பாடு எப்படி இருந்தது அப்போ அந்த 4.5 வருஷத்துல? திமுகவின் செயல்பாடில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. காவல் மரணங்கள் இருக்குது, இந்த போதை மருந்து, கள்ளச்சாராயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல விஷயம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு பல விஷயங்கள். ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடோட நோக்கம். ஒன்று வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவருடைய ரசிகர்கள் ஓட்டுகள் அது இன்டாக்டாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது திமுக பிடிக்காதவங்க ஓட்டுகள் அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீமான்கிட்ட போன இளைஞர்களோட ஓட்டுகள் கொஞ்சம் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய கட்சியிலேயே பல மாவட்ட செயலாளர்கள்லாம் விலகியே போயிட்டாங்க. பல மாவட்ட செயலாளர் அங்கேருந்து விலகி விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார்? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. சிறந்த எதிர்க்கட்சியாக எது செயல்பட்டது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இபிஎஸ் மிஸ் பண்ணதை அண்ணாமலை பிடிச்சிட்டார். ஆக்சுவலாக வந்து அவர் ஏடிஎம்கே எதிர்த்தார். அண்ணாமலை ஆமாம் ஏடிஎம்கே எல்லாத்தையும் எதிர்த்தார். 21% 45% இருக்குது. அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இல்லை, அதான் அந்த பாமக ஓட் பேங்க் கொஞ்சம் பிளவுபட்டு கிடக்கு. அந்த தினகரனோட ஓட் பேங்க் அவங்க பின்னாடி போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்னும் அந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டமைக்க. ஆனால் போன தடவை தினகரன் இல்லை, இல்லாமல் இருக்கிறப்ப தான் இந்த பர்சன்டேஜ் 39%. இப்போ தினகரனோட ஓட் பேங்க் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்ல முடியாது. செக்மெண்ட்ஸ் ப்ளீஸ் சார். பர்சன்டேஜ் அனாலிசிஸ் மாதிரி கேட்டிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா அலைன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு 45% கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இந்த தடவை என்ன ஒரு பர்சன்டேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து கீழே போகுமா மேலே வருமா? 21% 45% இருக்குது. அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 40க்கு குறையாதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். 40க்கு குறையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழலில் நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் சுச்சுவேஷன் ஏதாவது மாறித்துனா அதை சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் 40 வரையும் திமுக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நிச்சயம். அடுத்தது இப்போ இந்தியா அலையன்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து 39.71% இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அதான் அந்த பாமக ஓட் பேங்க் கொஞ்சம் பிளவுபட்டு கிடக்கு. அந்த தினகரனோட ஓட் பேங்க் அவங்க பின்னாடி போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்னும் அந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டமைக்க. ஆனால் போன தடவை தினகரன் இல்லை, இல்லாமல் இருக்கிறப்ப தான் இந்த பர்சன்டேஜ் 39%. இப்போ தினகரனோட ஓட் பேங்க் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த 11% 21 நீங்கள் சொல்கிறது வந்து இப்போது அதிமுக, பாஜக, பாமக அவங்க 3 பேர். ஆமாம் ஆமாம் அந்த கூட்டணி. தினகரன் மட்டும் அங்கே இல்லை. தினகரன் இல்லை. ஸோ தினகரன் இப்போ சேர்ந்துருக்கிறதுனால வந்து அந்த பாமக பிளவுபட்ட அந்த சூழலில் தினகரனோட ஓட் பேங்க் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்களும் வந்து ஒரு 35 இந்த நெருங்கி வருவாங்க. 38 நெருங்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆனால் நீங்கள் இந்தியா அலைன்ஸ் வந்து குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சிக்கு வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஒரு கட்சி 5 வருஷம் ஆண்டுட்டு 2வது தடவை மீண்டும் பதவிக்கு வருதுன்றது இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சவால். அது ஆக்சுவலாக அந்த பாசிட்டிவான ஓட்டு வாங்கி வருதுன்றது. அதனால் அது அந்த ஆன்டி இன்குபன்சிக்கு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்ததாகும். அதே சமயம் இது 39 வரையும் 8 வாங்கலாம்னா சில போது இந்த அரித்மேட்டிக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நிச்சயமா. இப்போ பாஜக அதிமுகவோட கூட்டணி அது கெமிஸ்ட்ரி லெவலில் கீழே ஒர்க் அவுட் ஆகுமானா தெரியாது. கீழே போய் அவங்க ஆட்கள்லாம் பாஜகவோட கூட்டணி சரியானா சில பேர் வேண்டான்னு கூட சொல்லுவாங்க. அதிமுகவில் இருக்கிற மைனாரிட்டிஸை கேட்டிங்கன்னா இல்லை சார் இது எங்களுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சில கூட்டணிக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், சில கூட்டணிக்கு அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகும். சில போது அரித்மேட்டிக் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே ஒர்க் அவுட் அணி வந்து இது அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் வந்து இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதான்றது ஒரு கேள்விக்குறி. அரித்மேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. நிச்சயமா. அடுத்தது சீமான் அவர்கள். லாஸ்ட் டைம் வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் இது என்டிகேவோட பர்சன்டேஜ். மாநிலங்களவை தேர்தலில் வந்துட்டு இதை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 8% கிட்ட வந்து நெருங்கி வந்தார். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு எலெக்ஷனையும் பார்த்தோம் அப்படின்னா இவரோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிட்டே தான் இருந்திருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஓட் பேங்க் இருக்குது. அது வந்து நம்ம அதுவும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா, அவங்க வந்து விஜய்க்கு சில பேர் ஷிஃப்ட் ஆகிருக்கிறதாலாம் ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக. வந்து அது எவ்வளோ தூரம் கரெக்டு. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து சீமானுடைய சில பேச்சுக்கள் வந்து
சில கம்யூனிட்டிஸை வந்து கொஞ்சம் ஆண்டகனைஸ் பண்ணிட்டார் அவர். ம். ஆக்சுவலாக உதாரணமாக பார்த்தீங்கன்னா அருந்ததியர்கள் ம். அந்த மாதிரி சில கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து அவர் கொஞ்சம் வேறு மாதிரி பேசிட்டார். ம். ஸோ அந்த கம்யூனிட்டிலாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். பெரியாரை பற்றிலாம் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. இவர் கடுமையான விமர்சனத்தை வைக்கும்போது என்னாகும், அவருக்கு எதிரான ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். ஆக்சுவலாக ம். என்றைக்குமே நீங்கள் ஒரு ஓட்டை கன்சால்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி ஓட்டை நீங்கள் கன்சால்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ஜாதிகள் உங்களுக்கு எதிராக கன்சால்டேட் ஆகும். ம். அதுதான் வந்து ஒரு இயற்கையின் விதின்னு சொல்கிற மாதிரி அதுதான். வன்னியர்கள் கன்சால்டேட் ஆனால் வன்னியர்களுக்கு எதிராக மற்ற ஜாதிகள் கன்சால்டேட் ஆவாங்க. கவுண்டர்கள் கன்சால்டேட் ஆனால் அவங்களுக்கு எதிராக அருந்ததியர்கள் கன்சால்டேட் ஆவாங்க. மொழி சிறுபான்மையோர் கன்சால்டேட் ஆவாங்க. இது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போது இவர் அருந்ததியர்களை பற்றி பேசினதுலாம் இவருக்கு அந்த ஓட் பேங்க்லாம் போயிடும் ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு முக்கலத்தோருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வரா மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டார். ஸோ இது வந்து தைரியமாக பேசுகிறாருன்றது அடுத்த கட்டம். பட் அவருக்கு ஓட் பேங்க்கில் சில விஷயம்லாம் போயிடும் ஆக்சுவலாக. அப்போது இந்த விஜய் வந்திருக்கிறதுனாலையும் இவருக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். இந்த இளைஞர்கள் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறவங்களாம் ஒரு கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்கள் ஆச்சே, அவங்க எப்படி ஷிஃப்ட் ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் நியாயமான கேள்வி தான். அதனால் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய கட்சியிலேயே பல மாவட்ட செயலாளர்களும் விலகியே போயிட்டாங்க. பல மாவட்ட செயலாளர் அங்கேருந்து விலகி விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் அவரோட ஓட் பேங்கில் கொஞ்சம் எரோடாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அது வந்து எவ்வளோ தூரம் அது எரோடாக இருக்குது, இப்போது சி ஓட்டரில் வந்து அவர் 5% தான் அவர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எவ்வளோ தூரம் எரோடாக இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் தனியாகவே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் ஆக்சுவலாக. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா. ஸோ அடுத்தது ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடோட நோக்கம். ஸோ இது வந்து 26 எலெக்ஷனில் வந்து டிவிக்கோட பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியில் சில விஷயங்கள் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. டிவிக்கோட கேடர்ஸ் லெவலில் வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதை தாண்டி சில ஜேர்னலிஸ்ட்டுமே வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் தரப்பில் என்ன ஒரு பர்சன்டேஜ் அடைவாங்கன்னு அவங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு ஓட்டு வரத்துக்கான வழிகள் நிறையா இருக்குது. ஒன்று வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவருடைய ரசிகர்கள் ஓட்டுகள் அது இன்டாக்டாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டுகள் அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீமான்கிட்ட போன இளைஞர்களோட ஓட்டுகள் கொஞ்சம் அவருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் இருந்தும் ஒரு ஓட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் லெவலில் நடக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ அவரோட பாலிடிக்ஸ் அவர் எப்படி அமைச்சிக்கிறாரு, இந்த அடுத்த 2 மாத காலத்தில் அவர் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு, மக்கள் எப்படி அவரோட பிரச்சாரத்தில் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் கணிச்சு சொல்ல முடியுமே தவிர, தற்சமயத்துக்கு வந்து நம்ம ஒரு வேகாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பரை வந்து நம்மளால சொல்ல முடியல. நிச்சயமா சராசரியாக சில நம்பர்ஸ் வரதுனால இந்த கேள்வி வச்சேன். several ways for him to get votes. ஓகே, but whether he can exploit all those channelsன்னு தெரியல ஆக்சுவலாக. நிச்சயமா. ஸோ அடுத்த ஸ்லைடு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த 4.5 வருஷம் வந்து எம்கே ஸ்டாலின் அவர்கள் எப்படி முதலமைச்சராக செயல்பட்டார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட ஓவராலாக பார்க்கும்போது எல்லா கருத்து கணிப்புலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ லீடர், ஸ்டாலின் ஆஸ் அ லீடர், திமுக ஆஸ் அ பார்ட்டி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸ்டாலின் ஆஸ் அ லீடர் அவ்வளோ தூரம் கடுமையான விமர்சனங்கள் அவர் சந்திக்கிறாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ஹி ஹாஸ் இம்ப்ரூவ்டு ஹிஸ் ஸ்டேச்சர்னு தான் நினைக்கிறேன். அவருடைய அந்த ஆளுமை தன்மையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போ திமுகவின் செயல்பாடு எப்படி இருந்தது அப்போ அந்த 4.5 வருஷத்துல? திமுகவின் செயல்பாடில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. காவல்கள் இருக்குது, இந்த மருந்து கள்ளச்சாராயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல விஷயம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. அது கடுமையான விமர்சனங்கள் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை தாண்டி ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு ஸ்டேச்சர் இருக்குன்னா அவர் கூடிய அளவு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறார், அனுசரித்து கொண்டு போகிறார் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேச்சர் உள்ள லீடராக வந்திருக்கார். அப்படின்னு அவரை சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவங்க 21 வின் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற எந்த லீடர்ஸும் தங்களை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி வின் பண்ணவங்களே கிடையாது. இன்றைக்கி அவரோட கான்டெம்பரரியாக பாலிடிக்ஸ் பண்ணுற எந்த இளைஞர்கள், எந்த தலைவர்களெல்லாம் பாருங்கள், தங்களை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி வின் பண்ணவங்களா இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அப்போ இதுவரையும் இவர் தன்னை முன்னிறுத்தி சிஎம்மாக வந்திருக்காரு இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் இவர் ஸ்டேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த 4.5 வருஷத்தில் வந்து இவர் பேரை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது, நிறையா விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதை தாண்டி என்னென்னா வந்து யார் உங்களுடைய அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்கும்போது இவரோட பேரை வந்து நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்க்கும்போது தன்னோட ஸ்டேச்சரை வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த எண்ணம் தான் நமக்கு வருது ஆக்சுவலாக. அடுத்தது சிறந்த எதிர்க்கட்சியாக எது செயல்பட்டது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ பிஜேபியோட அண்ணாமலை எடுத்திருக்கிறத காரணம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து அவர் இருந்தார். நயனா நாகேந்திரன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து தலைவர் ஆனார் அப்படிங்கிறதுனால
பெரும்பான்மை சமயத்தில் அவர் இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த அண்ணாமலை அவர்களை எடுத்திருக்கிறோம். ஸோ எந்த கட்சி வந்துட்டு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட்டுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அவர் 21 அந்த 19 21க்கு அப்புறம் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்களுடைய உட்கட்சி விஷயத்திலேயே அவருடைய கவனம்லாம் போயிடுது. கோர்ட்டு கேஸு, ஓபிஎஸ்ஸை ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேயே அவங்க அதுலேயே கவனம் செலுத்தி 22 எண்டுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஒரு எதிர்கட்சி ரோலை அவர் பண்ண ஆரம்பித்தார். அதுவரை அவங்க கட்சி விஷயத்தை மேனேஜ் பண்ணி அவர் ஒரு சிங்கிள் லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்கான அந்த விஷயத்தில் அவர் இறங்கிட்டார். அந்த சமயத்தில் தான் வந்து அண்ணாமலை ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தார். ஆக்சுவலாக வந்து அவர் உள்ள வந்து கிட்டத்தட்ட 22 23 உள்ள வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து பரபரப்பான ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 24 எலெக்ஷனில் பாஜக தனியாக நின்ற போது ஒரு 11% ஓட்டு வரையும் கொண்டுட்டார்ல பாஜகவுக்கு. ஸோ அதனால் அந்த இபிஎஸ் மிஸ் பண்ணதை அண்ணாமலை பிடிச்சிட்டார். ஆக்சுவலாக வந்து அவர் ஏடிஎம்கே எதிர்த்தார். அண்ணாமலை ரெண்டுத்தையும் எதிர்த்தார். அதுக்கேற்றபடி ஒரு பலனை வந்து ஒரு 11% ஓட்டு வந்து கொண்டுட்டார். ஸோ அதனால் வந்து அந்த 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 21 அந்த பாராளுமன்ற தேர்தலில் 24 காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி கொண்டது அண்ணாமலை தான். ஆக்சுவலா சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட்டது வந்து அண்ணாமலை தலைமையில் இருந்த தமிழக பாஜக. அப்படியெல்லாம் வந்து இபிஎஸ் அதிமுக தான் எதிர்க்கட்சி. அவர் தான் எதிர்க்கட்சி. ஆனா அவர் வந்து லேட்டரா தான் பிக்கப் பண்ணிட்டார். 23க்கு அப்புறம் வந்து பிக்கப் பண்ணாரு. பை த டைம் இட் வாஸ் வெரி லேட். அப்புறம் 24 என்ன பண்ணிட்டாரு, தனித்து போட்டின்ட்டார். ஆக்சுவலா பாஜக விட்டு பிரிஞ்சு வந்துட்டார். கூட்டணியும் சரியா அமையல அவருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து அவர் பிரச்சாரம் முழுக்க திமுக எடுத்து தான் பண்ணார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. இருந்தாலும் அவருக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கல. 7 இடங்கள்ல வந்து ஒரு டெபாசிட் இழந்தாரு. 13 இடங்கள்ல 2ஆவதா வந்தாரு. நாம் தமிழர்லாம் 2வது இடத்துக்கு போய் இவங்க 3வது இடத்துக்கு போனாங்க. ஆமாம், அதான் ஸோ ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அது பார்லிமெண்ட் தேர்தல்னு அவர் சொல்லுவார். ஆனால் அந்த அவர் மிஸ் பண்ணது என்னங்க, 21க்கு அப்புறம் 22 23 வந்து அவருடைய கட்சியோட இன்டர்னல் ப்ராப்ளத்தை சரி பண்ணி தான் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகணும், கட்சி எங்கிட்ட இருக்கணும்னு அதுக்காகவே நிறைய நேரத்தை செலவிச்சிட்டார். அந்த இடத்துல அண்ணாமலை ஸ்கோர் பண்ணார் ஆக்சுவலாக வந்து. ஓகே, ஸோ அப்போ நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக வந்து நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட்டுச்சு அவரோட காலகட்டத்தில். அண்ணாமலை வந்து ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு எதிர்கட்சி தலைவராக நல்லா ஒரு செயல்பட்டார். அவர் வந்து அஃபிஷியலாக எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கோட்டை விட்டார் முதல்ல. பின்னாடி லேட்டராக பிக்கப் பண்ணும்போது இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிச்சயமாக. ஸோ நெக்ஸ்ட், மக்களின் குரலாக பிரதிபலித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து மக்களின் குரலாக பிரதிபலித்தவர்கள் யார்? இவங்க சிபிஎம் சிபிஐலாம் வந்து சாம்சங் பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசினாங்களே. வெங்காயவேல் பிரச்சனையை வந்து அவர் பேசினார், திருமாவளவன் பேசினார். இவங்க எல்லாருமே, வேல்முருகன் எல்லாருமே அசம்பிளிலேயே கூட பேசியிருக்காங்க. அதனால் வந்து எக்ஸப்ட் காங்கிரஸ் தவிர மற்ற எல்லாருமே வந்து கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட வந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசினாங்க. காங்கிரஸ் தவிர அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள்லாம் திமுகவுக்கு அடிமையாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கான லிமிடேஷன்ஸ்குள்ளே தான் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வெங்கவேல் விஷயத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்கட்சியாக ஆட்சி கூட்டணி கட்சியாக இல்லாத இருந்தால் விசிகாவோட நிலைப்பாடு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து அது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் லெவலில் தான் போராட முடிஞ்சது. ஆக்சுவலாக சாம்சங்கும் அப்படி தான் இருக்கு. அதுக்குள்ள நல்லா ப்ளே பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களோட லிமிட்டடுக்குள்ள நல்லா ப்ளே பண்ணாங்க நீங்க? அதுக்குள்ள அவ்வளவுதான் ப்ளே பண்ண முடியும். அவ்வளவு ப்ளே பண்ணதுனால தான் அந்த அடிமையில் அந்த முத்திரையை குத்துறாங்க. ஆக்சுவலா அதுக்கு மேல ப்ளே பண்ணா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ளே பண்ண முடியாது. நிச்சயமா நிச்சயமா. நெக்ஸ்ட், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார்? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா தேர்தல் தான் தெரியும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். நீங்க நிறைய பேரை பாக்குறீங்க, பேசுறீங்கறனால இந்த கேள்வி உங்க முன்னாடி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ராபபிலிட்டிஸ், அதாவது யார் யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இமிடியேட்டா வந்து யாருக்கு மக்கள் விரும்புறதுன்னு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. நிச்சயமா. ஓகே. இன்னொரு பக்கம் ஸ்டீமான் பார்க்கும்போது தன்னோட ஸ்டாண்டை பார்க்கும்போது நாளுக்கு நாள் மாத்திட்டே வராப்ல. நேற்று ஒன்று பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேச, நாளைக்கு ஒன்று பேசுவார் போல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 1000 rupees இந்த உமன்ஸ்க்கு தராங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிற 10th 11th அந்த 1000 rupees தராங்களே சார், இவங்க தராங்க. அடுத்து வந்து எடப்பாடி சாருமே வந்து அதை வந்து 2000 நான் மாற்றுவேன் அப்படின்னு வந்து இவங்க வந்து ஃபுல்லாக இந்த ரெவன்யூ ஓரியன்டாகவே இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. இது உங்கள் வியூ என்ன சார்? 10,000 1000 2000 கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வழியாக கையாளுறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. தாவேக்கா ஒரு ஸ்பாய்லராக இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க சிஎம் ஆக மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டணி வச்சா எங்களுக்கு ஒரு பலம் தானே சார். ஏன் சார் அதை வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் தயங்குறாங்க அவங்க? The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner
Ashwin Sweets and Snacks.